எல்டிடி என்ற தீவிரவாத அமைப்பு இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட அமைப்பு, உலக நாடுகள் தடை செய்யப்பட்ட அமைப்பு. அந்த அமைப்பில் ஆக்டிவாக இருந்த பேரறிவாளன், மரியாதைக்குரிய பாரத் ரத்னா, பாரத முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களை படுகொலை செய்த குற்றவாளி. அவரோடு சேர்ந்து 16 பேர் இறந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாதக படுகொலையை செய்த குற்றவாளி, தீவிரவாத அமைப்பில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தீவிரவாதி பேரறிவாளன் தமிழ்நாடு பார் கவுன்சிலில் நேற்றைய முன்தினம் வழக்கறிஞராக பதிவு செய்திருக்கின்றார். திங்கட்கிழமை அன்று இந்திய நீதித்துறையின் மிகப்பெரிய கருப்பு நாள். நீதித்துறை என்பதும் வழக்கறிஞர் என்பதும் சமூக நீதிக்காகவும் சமூக சீர்திருத்தத்துக்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுகின்ற இந்த சமூகம், வழக்கறிஞர் சமூகம், நீதித்துறை மிகப்பெரிய ஒரு கருப்பு நாளை திங்கட்கிழமை அன்று சந்தித்திருக்கின்றது. ஒரு தீவிரவாதியை வழக்கறிஞராக பதிவு செய்தது என்பது எந்த நாடுகளிலும் நடக்காத மிக மோசமான செயல். இதை செய்த தமிழ்நாடு பார் கவுன்சிலை சார்ந்த உறுப்பினர்களை யாரு தவறு செய்தார்களோ அந்த உறுப்பினரை கடுமையாக நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். ஒரு தேசத்தின் இறையாண்மை மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல், அது தேசத்தின் ஆன்மா மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் தான் ராஜீவ்காந்தி அவர்களின் படுகொலை.